Hello all, hope you all are fine. Today we are going to see about Robinson Crusoe. It was written by Daniel Defoe. So, Robinson Crusoe is an English adventure novel by Daniel Defoe, first published on 25th April 1719. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற நாவல். இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது 25th April 1719. First we will see about Daniel Defoe. Daniel Defoe was an English novelist, journalist, merchant, pamphleteer and spy. He is most famous for his novel Robinson Crusoe, published in 1719, which is claimed to be second only to the Bible in its number of translation, has been seen as one of the earliest proponents of the English novel. ஸோ இவர் எழுதின இந்த நாவல் ராபின்சன் க்ரூசோ தான் பைபிளுக்கு அடுத்து இருக்கிறது. எதில் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதில் பைபிளுக்கு அடுத்து இருக்கிறது இந்த ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற நாவல் தான். ஸோ we will see the characters. Robinson Crusoe, protagonist and narrator. Friday, a 26-year-old Caribbean cannibal. The Portuguese captain, the sea captain. Then the setting in this novel is Africa, Brazil, the Atlantic Ocean and the Caribbean. ஸோ இந்த நாவலோட சம்மரி பார்ப்போம். இப்போ ராபின்சன் க்ரூசோ இஸ் அன் இங்கிலீஷ் மேன் ஃப்ரம் த டவுன் ஆஃப் யார்க் இன் த 17th century. த யங்கஸ்ட் சன் ஆஃப் த மெர்ச்சன்ட் ஆஃப் ஜெர்மன் ஒரிஜின். ஸோ இவர் ஜெர்மன் ஒரிஜின்லேருந்து வந்த ஒரு மெர்ச்சனோட யங்கஸ்ட் சன். இவர் இந்த நாவல் ஆரம்பிக்கும் போது இந்த டவுன் ஆஃப் யார்க்கில் வந்து இருப்பார். என்கரேஜ் பை ஹிஸ் ஃபாதர் டு ஸ்டடி லா, க்ரூசோ expresses his wish to go to sea instead. His family is against Crusoe going out to sea, and his father explained that it is better to seek a modest, secure life for oneself. ஸோ இவர் வந்து அவங்க அப்பா வந்து இவரை லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து சீக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க டோட்டல் ஃபேமிலியும் வந்து இவருக்கு எதிராக தான் இருக்காங்க. ஆனாலும் இவருக்கு வந்து அந்த சி மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. Initially, Robinson is committed to obeying his father, but he eventually comes to temptation and embarks on a ship bound for London with a friend. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அப்பா கூட ஒத்துக்கிட்டு லா படிக்க போவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு கூட லண்டனுக்கு ஷிப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவார். When a storm causes the near death of Crusoe and his friend, the friend is dissuaded from sea travel, but Crusoe still goes on to setting himself as a merchant on a ship leaving London. The trip is financially successful and Crusoe plans another. ஸோ அவங்க ஃப்ரெண்டும் அவரையும் வந்து ஒரு ஸ்டாம் வந்து டெத்து பக்கத்தில் வரை கொண்டுட்டு போயிடும். அவர் ஃப்ரெண்டு வந்து அதுலேருந்து சீ ட்ராவல் பண்ணுறதில்ல. ஆனால் க்ரூசோ வந்து அதுக்கப்புறமும் மெர்ச்சண்டாக அவரை வந்து காமிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுவார். அவரோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அந்த ட்ராவல். லீவிங் அப் ஹிஸ் ஏர்லி ப்ராஃபிட் இன் த கேர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி விடோ. அவரோட ஃப்ரெண்ட்டை வந்து அந்த ப்ராஃபிட்டை முழுதும் கொடுத்துட்டு அவரோட செகண்ட் வாயேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். The second voyage does not prove as fortunate. The ship is seized by Moorish pirates. ஸோ அந்த செகண்ட் வாயேஜ் வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருக்காது. அவனோட கப்பை வந்து கடல் கொள்ளையர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. அண்ட் க்ரூசோ இஸ் enslaved to a potentate in the North African town of Salé. While on a fishing expedition, he and a slave boy break free and sail down the African coast. ஸோ அவர் வந்து ஸ்லேவாக வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஃபிஷிங் எக்ஸ்பிடிஷனுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு ஸ்லேவ் பாயும் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. A kindly Portuguese captain picks them up, buys the slave boy from Crusoe and takes Crusoe to Brazil. அப்போ வந்து ஒரு போர்ச்சுகீஸ் கேப்டன் வந்து இவன்ட்டு இருந்த ஸ்லேவ் பாய் அவர் வாங்கிக்கிட்டு க்ரூசோ வந்து பிரேசிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். In Brazil, Crusoe establishes himself as a plantation owner and soon becomes successful. Eager for slave labor and its economic advantages, he embarks on a slave gathering expedition to West Africa, but ends up shipwrecked off the coast of Trinidad. ஸோ அவருக்கு அந்த லேபரை வந்து அவன் கேப்டன்கிட்ட கொடுத்து அதுலேருந்து கிடச்ச சம் வந்து பிடிச்சிட்டு அதனால் இவர் பிரேசிலில் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பிளான்டேஷன் ஓனராக இருந்தாலும் ஸ்லேவ் கேதரிங்க்கு வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போவார். அப்போ போகும்போது இவரோட ஷிப் வந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற இடத்துல வந்து பிரேக் ஆகிரும். Crusoe soon lands. He is the sole survivor of this expedition and seeks shelter and food for himself. Crusoe கொஞ்ச நேரத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும் அவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார், வேறு யாரும் இல்லை அப்படின்னு. ஸோ ஃபுட் அண்ட் ஷெல்டர் தேட ஆரம்பிச்சிடுவார். He returns to the wrecks remain
12 times to salvage guns, powder, ஃபுட் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். ஸோ அவர் அந்த இடத்துக்கே ஷிப் உடஞ்ச இடத்துக்கே ஒரு 12 டைம்ஸ் வருவார் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களாக வந்து கேதர் பண்ணுறதுக்கு. ஆன் ஷோர் ஹி ஃபைண்ட்ஸ் கோட் ஹீ கேன் கிரேஸ் ஃபார் மீட் அண்ட் பில்ட்ஸ் ஹிம்செல்ஃப் ஏ ஷெல்டர். ஹி erects a cross that he inscribes with the date of his arrival, September 1, 1659, and makes a notch every day in order never to lose track of time. ஸோ அவர் அந்த ஷோரில் வந்து கோட்ஸ் வந்து கிரேஸ் பண்ணுறதை பார்ப்பார், மீட்டுக்காக அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நினைப்பார், ஷெல்டர் எல்லாம். அப்போ வந்து ஒரு கிராஸ் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணுவார். அதில் September 1, 1659 டேட், இவர் வந்த டேட் எழுதுவார். எவ்ரி டே வந்து அதை வந்து நாச் பண்ணி அவர் டைமை வந்து கேதர் பண்ணுவார். நம்ம இன்னைக்கு இந்த டேட் ஆயிருக்கு அந்த டேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. He also keeps a journal of his household activities, nothing his attempts to make candles, his lucky discovery of sprouting grains, and his construction of cellar among other events. ஸோ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரவுட்டிங் கிரெயின் கண்டுபிடிக்காரு, செல்லர் கண்டுபிடிக்காரு, தென் கேண்டில்ஸ் மேக் பண்ணுறது கண்டுபிடிக்காரு. இன் June 1616 he falls ill and hallucinates that an angel visits warning him to repent. ஸோ 1660 அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ ஒரு ஏஞ்சல் வந்து இவரை வந்து வார்ன் பண்ணுது, மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ட்ரிங்கிங் டொபாக்கோ ஸ்டீப்ட் ரம், Crusoe experiences a religious illumination and realizes that God has delivered him from his earliest sins. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சின்ஸ்லேருந்து கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பினார். ஆஃப்டர் ரெக்கவரிங் Crusoe மேக்ஸ் எ சர்வே ஆஃப் த ஏரியா அண்ட் டிஸ்கவர் ஹீ இஸ் ஆன் அன் ஐலண்ட். ஸோ அவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த இடத்த சர்வே பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது அவர் வந்து ஒரு ஐலாண்டில் இருக்காருன்னு. He finds a pleasant valley abounding in grapes where he builds a shady retreat. Crusoe begins to feel more optimistic about being on an island. Describes himself as its king. He trains a pet parrot, takes a goat as a pet, and develops skills in basket weaving, bread making and pottery. ஸோ அவர் அந்த இடத்துல இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐலாண்டுக்கு அவர் கிங்காக ஆகிக்கிட்டார். அவருக்கு ஒரு பெட் பேரட் இருந்துச்சு, கோட்ஸை பெட்டாக வச்சுருந்தார். தென் வந்து பேஸ்கெட் மேக்கிங், வீவிங் பிரெட் அண்ட் பாட்ரி, இந்த ஒர்க்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தார். He cuts down an enormous cedar tree and builds a huge canoe from its trunk. But he discovers that he cannot move into the sea after building a smaller boat. ஸோ அவர் செடர் ட்ரீயை கட் பண்ணி அதோட பார்க்கில் இருந்து ஒரு கெனான் பில்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஆனால் தெரிய வருது ஸ்மாலர் போட் வச்சுட்டு இவரால் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு. He rows around the island but nearly perishes when swept away by a powerful current. Reaching shore, he hears his parrot calling his name and is thankful for being saved once again. He spent several years in peace. ஸோ அவர் அந்த போட்டில் போகும்போதே வந்து அவர் ஒரு பவர்ஃபுல் வேவ் வந்து அவரை திருப்பியும் ஷோருக்கு கொண்டு வருது. அவரோட பேரட் வந்து அவரோட நேம் சொல்லுது. திருப்பியும் லெவலில் நம்ம உயிர் பழச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காரு. அந்த இடத்துலேயே ரொம்ப வருஷம் வந்து பீஸாக இருக்கார். One day Crusoe is shocked to discover a man's footprint on the beach. His first assumes that footprints is the devil's, then decide it must belong to one of the cannibals said to live in this region. ஸோ ஒரு நாள் வந்து ஷோரில் வந்து ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் பார்க்குறாரு, மேனோட ஃபுட் பிரிண்ட். ஃபஸ்ட் அது டெவில் நினைக்காரு, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது வந்து கேனிபல்ஸ், அந்த ரீஜனில் வாழ்கிற கேனிபல்ஸோட ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு. Terrified, he arms himself and remains on the lookout for cannibals. He also built an underground cellar in which to had its goat at night and devises a way to cook underground. ஸோ ஒரு செல்லர் வந்து அண்டர் கிரவுண்டில் பில்ட் பண்ணுறாரு. ஆர்ம்ஸை வச்சுட்டு கேனிபல்ஸை தேடுறாரு. அவரோட ஹேர்டை வந்து செல்லரில் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காரு. அண்டர் கிரவுண்டில் குக் பண்ணுறதுக்கு கற்றுக்கிடுறாரு. ஒன் ஈவினிங் he hears gunshots and the next day he is able to see a ship wrecked on its course. It is empty when he arrives on the scene to investigate. ஸோ அடுத்த நாள் வந்து அவனுக்கு ஒரு கன்ஷாட் கேட்கு. மறுநாள் ஷோரில் வந்து ஒரு ஷிப் வந்து ரெக்காகி இருக்குது, உடஞ்சி கிடக்கு. அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லை அந்த ஷிப்பில். Crusoe once again thanked Providence for having been saved. Soon after, Crusoe discovered that the shore has been strewn with human carnage, apparently the remains of cannibal feast. He alarmed and continues to be vigilant. Later, Crusoe catches sight of 30 cannibals heading for shore with their victims. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் பார்க்கும்போது ஒரு 30 கேனிபல்ஸ் வந்து ஷோருக்கு வந்து அவங்களோட விக்டிம்ஸோடு வருது. ஒன் ஆஃப் த விக்டிம் இஸ் killed, another one waiting to be slaughtered suddenly breaks free and runs towards Crusoe dwelling. ஸோ ஒருத்தனை கொண்டுட்டாங்க, ஒருத்தனை கொல்ல பார்க்காங்க. அப்போ வந்து அவன் பிரேக் பண்ணிவிட்டு க்ரூசோ இருக்கிற இடத்துக்கு வந்து ஓடி வரான்.
Crusoe protects him, killing one of the pursuers and injuring the other, whom the victim finally kills. So, Crusoe வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு அவனை வந்து காப்பாற்றிடுவான். Well armed, Crusoe defeats most of the cannibals on shore. The victim owes total submission to Crusoe in gratitude for his liberation. Crusoe names him Friday to commemorate the day on which his life was saved and takes him as his servant. ஸோ க்ரூசோ வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அங்கே இருந்தவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சண்டை போட்டு அதுலேருந்து ஒருத்தரை மட்டும் வந்து காப்பாற்றுறான். அவனுக்கு நேம் வந்து ஃப்ரைடே அப்படின்னு வந்து வைக்கான். ஏன்னா அவனை வந்து ஃப்ரைடே வந்து இவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஃபைண்டிங் ஃப்ரைடே சியர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட், க்ரூசோ டீச்சர்ஸ் ஹிம் சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சம் எலிமெண்ட்ரி கிறிஸ்டியன் கான்செப்ட். ஸோ அந்த ஃப்ரைடேக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷையும் கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸையும் வந்து சொல்லிக் கொடுக்கும். அது வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுனால. Friday is in turn explains that the cannibals are divided into distinct nations and that they only eat their enemies. ஸோ கேனிபிள்ஸ் வந்து வேறு நேஷன்ஸில் இருக்குது. அதுங்க வந்து அதுங்களோட எனிமீஸை தான் சாப்பிடும் அப்படின்னு வந்து ஃப்ரைடே வந்து சொல்கிறான். ஃப்ரைடே ஆல்சோ இன்ஃபார்ம்ஸ் க்ரூசோ தட் த கேனிபிள்ஸ் சேவ்ட் த மென் ஃப்ரம் த ஷிப் ரெக் க்ரூசோ விட்னஸ்ட் இயர்லியர். அந்த ஷிப் ரெக் க்ரூசோ பார்த்துருப்பான்ல, அந்த ஷிப் ரெக்லேருந்து மனிதர்களை வந்து கேனிபிள்ஸ் வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு வந்து ஃப்ரைடே வந்து சொல்கிறான். அண்ட் தோஸ் மென் ஸ்பானியர்ட்ஸ் ஆர் லிவிங் நியர்பை. அவங்க வந்து ஸ்பானியர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து பக்கத்தில் தான் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு. ஃப்ரைடே எக்ஸ்பிரஸஸ் எ லாங்கிங் டு ரிட்டர்ன் டு ஹிஸ் பீப்புள் அண்ட் க்ரூசோ இஸ் அப்செட் அட் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் லாசிங் ஃப்ரைடே. க்ரூசோ தென் என்டர்டைன்ஸ் தட் ஐடியா ஆஃப் மேக்கிங் கான்டாக்ட் வித் த ஸ்பானியர்ட்ஸ் அண்ட் ஃப்ரைடே அட்மிட்ஸ் தட் ஹி வுட் ராதர் டை தேன் லோஸ் க்ரூசோ. ஸோ க்ரூசோ வந்து அந்த ஸ்பானியர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் போட்டு ஃப்ரைடேவை நம்மளே வச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கான். ஃப்ரைடேயும் க்ரூசோ விட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறான். த டூ பில்ட் எ போட் டு விசிட் த கேனிபல் லேண்ட்ஸ் டுகெதர். பிஃபோர் தே ஹாவ் எ சான்ஸ் டு லீவ், தே ஆர் சர்ப்ரைஸ்ட் பை த அரைவல் ஆஃப் 21 கேனிபல்ஸ் இன் கனோஸ். ஸோ அவங்க வந்து போட்டை ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து கேனிபல்ஸ் லேண்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது 21 கேனிபல்ஸ் வந்து கேனோஸில் வந்து வராங்க. த கேனிபல்ஸ் ஆர் ஹோல்டிங் 3 victims, one of whom is an European dress. Friday and Crusoe kills most of the cannibals and release the European, a Spaniard. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்டிமோட கேனிபல்ஸ் எல்லோரும் வர்றதை பார்க்காங்க. கேனிபல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. ஒருத்தர் வந்து யூரோப்பியன் ட்ரெஸ்ஸில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து எ ஸ்பானியார்ட். ஃப்ரைடே இஸ் ஓவர்ஜாய் டு டிஸ்கவர் தட் another ஆஃப் த ரெஸ்கியூட் விக்டம் இஸ் ஹிஸ் ஃபாதர். அந்த another ஒன் ரெஸ்கியூ பண்ணுறது வந்து அவனோட ஃபாதராக இருக்காங்க, ஃப்ரைடேவோட ஃபாதராக இருக்காங்க. த 4 men return to Crusoe dwelling for food and rest. அந்த 4 பேரும் மொத்தமாக வந்து க்ரூசோவோட டுவெல்லிங்க்கு வராங்க, அவங்க ஃபுட்டும் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறதுக்கு. க்ரூசோ ப்ரிப்பர்ஸ் எ வெல்கம் them into his community permanently. He sends Friday, father and the Spaniard out of a canoe to explore the nearby land. ஸோ ஃப்ரைடே ஃபாதரையும் அந்த ஸ்பானியர்டையும் வந்து ஒரு கேனோவில் வந்து அனுப்புகிறாரு. எங்கன்னா நியர்பை லேண்டுக்கு, அங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு. 8 days later, the sight of an approaching English ship alarms Friday. ஸோ ஒரு இங்கிலீஷ் ஷிப்பை வந்து பார்க்காங்க. Then Crusoe is suspicious. Friday and Crusoe watched as 11 men take 3 captives on shore in a boat. 9 of the men explore the land. 9 பேர் வந்து லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. 2 பேரை வந்து அங்கே பிடிச்சி வச்சுருக்க 3 கேப்டிவ்ஸ்க்கு பாதுகாப்பாக வந்து விட்டுருக்காங்க. leaving the two to guard the captives. Friday and Crusoe overpower these men and release the captives. ஸோ ஃப்ரைடேவும் க்ரூசோவும் வந்து அவங்க கூட சண்டை போட்டு அந்த கேப்டிவ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒன் ஆஃப் whom is the captain of the ship. அதில் ஒருத்தர் வந்து அந்த ஷிப்போட கேப்டன், which has been taken in a mutiny. Shouting to the remaining mutineers from different points, Friday and Crusoe confuse and tire the men by making them run from place to place. Eventually they confront the mutineers, telling them that all that may escape with their lives except the ringleader. The men surrender. ஸோ அங்கேருந்து எல்லாரையுமே வந்து அவங்கள டயர்டாக வச்சு அவங்கள்ட்ட போராடி இவங்களெல்லாம் காப்பாற்றிடுறாங்க. Crusoe and the captain pretend that the island is an imperial territory and that the governor has spared their lives in order to send them all to England to face justice. Keeping 5 men as hostages, Crusoe sent the other men out to seize the ship. When the ship is brought in, Crusoe nearly faints. ஸோ அதுக்கப்புறம் ஷிப் இங்கே தான் இருக்குது அப்படின்னு கேப்டன் சொன்ன உடனே 5 பேரை மட்டும் கேப்டிவாக வச்சுட்டு மித்தவங்களெல்லாம் போய் ஷிப்பை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷிப்பு வரும்போது க்ரூசோ வந்து நியர்லி ஃபெயிண்ட். ஆன் டிசம்பர் 19, 1686 க்ரூசோ போட் த ஷிப் டு ரிட்டர்ன் டு இங்கிலாந்து. ஸோ அந்த டேட்டில் வந்து க்ரூசோ வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஷிப் ஏறிடுறாரு. தேர் ஹி ஃபைண்ட்ஸ் ஹிஸ் ஃபேமிலி இஸ் டிசீஸ்
எக்ஸப்ட் ஃபார் 2 sisters. அவர் ஃபேமிலியே வந்து இருக்காது, 2 sisters மட்டும் இருப்பாங்க. ஹிஸ் widow friend has kept Crusoe's money safe. அவரோட widow friend வந்து மணியை வந்து இவர் கொடுத்துட்டு வந்த மணியை வந்து சேஃபாக வந்து வச்சுருப்பான். அண்ட் ஆஃப்டர் ட்ராவலிங் டு லிஸ்பன், Crusoe learns that the Portuguese captain that his plantation in Brazil have been highly profitable. ஸோ அவன் க்ரூஸோ வந்து திருப்பி ட்ராவல் பண்ணி லிஸ்பனுக்கு போன உடனே அங்கே போர்ச்சுகீஸ் கேப்டன் என்ன சொல்லுவார்னா, இவரோட பிளான்டேஷன்ஸ் எல்லாமே ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். He arranges to sell his Brazilian lands weary of sea travel. Crusoe attempts to return to England by land, but back in England, Crusoe receives word that the sale of his plantation having completed and that he has made a considerable fortune. ஸோ அவனோட பிளான்டேஷனை விற்றும் அவன் வந்து நிறைய காசு வந்து சம்பாதிச்சிருப்பான். ஸோ பேட் வெதர்னால இவன் வந்து இங்கிலாந்துக்கு வந்து லேண்டில் போகிற மாதிரி இருக்கும், சீல வந்து போக மாட்டான். ஸோ ஆஃப்டர் டொனேட்டிங் ஏ போர்ஷன் டு த விடோ அண்ட் ஹிஸ் சிஸ்டர்ஸ், அந்த கொஞ்சம் போர்ஷன்ஸை வந்து விடோவுக்கும் அவனோட சிஸ்டர்ஸுக்கும் கொடுத்தது போக, க்ரூசோ இஸ் ரெஸ்ட்லெஸ் அண்ட் கன்சிடர் ரிட்டர்னிங் டு பிரேசில். அவன் திருப்பி பிரேசிலுக்கு வரணும்னு நினைக்கான். பட் ஹி இஸ் டிசைடட் பை த தாட் தட் ஹி வுட் ஹவ் பிகேம் கேத்தலிக். ஹி மேரிஸ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் டைஸ். ஸோ அவன் பிரேசிலுக்கு வரணும்னு நினைக்கான், அவன் வந்து கேத்தலிக்காக மாறிடுவோமான்னு நினைக்கான். ஹி மேரிஸ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் டைஸ். அவன் கல்யாணம் பண்ணுறான், அவனோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. Crusoe finally departs for the East Indies as a trader in 1694. ஈஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு ட்ரேடராக வந்து போகிறான் 1694. He revisits his island, finding that the Spaniards are governing it well and that it has become a prosperous colony. ஸோ அங்கே போயிட்டு அவன் வந்து அவனோட ஐலண்டுக்கு திருப்பியும் போகிறான். அங்கே வந்து ஸ்பானியார்ட்ஸ் வந்து அவனோட ஐலண்ட் வந்து ப்ராஸ்பரஸாக வந்து வச்சுருப்பாங்க. இதோட வந்து இந்த நாவல் வந்து முடியும். இதோட தீம்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, சேவேஜஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், சொசைட்டி, இண்டிவிஜுவலிட்டி, ஐசோலேஷன் அண்ட் சிவிலைசேஷன். இதுதான் இந்த நாவலோட தீம்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் ராபின்சன் க்ரூசோ. தேங்க்யூ ஆல்.